ஸோ நீங்கள் ஒரு பிகினராக ஒரு UX டிசைனோ ப்ராடக்ட் டிசைனோ லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுங்க, அந்த இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. இது பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க, பெஸ்ட்டான இன்ஸ்டியூட் வந்து டிசைனுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ இது ஃபுல்லாகவே என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்க போகுது. ஸோ இது நான் யாரையுமே இது பண்ணுறதுக்காண்டி எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு என்ன தோணுதோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து எதுவும் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிசைன் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான இன்சைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வளவலன்னு பேசாம டேட்டா கண்டென்ட்குள்ள போகலாம். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா இன்னொரு நேம் குணால், UX டிசைனர் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒரு டிசைன் இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ப்ரோஸும் இருக்கும் கான்ஸும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரோஸை வந்து சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு டிசைன் இன்ஸ்டியூட் போறீங்க, உங்களுக்கு செல்ஃப் லேர்னிங் பண்ண முடியல அப்படின்னா தான் நீங்கள் ஆப்வியஸாக வந்து டிசைன் இன்ஸ்டியூட் வந்து சூஸ் பண்ண போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த வீடியோவில் மெயினாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா UX அப்புறம் வந்து ப்ராடக்ட் டிசைன் பற்றி இன்ஸ்டியூட் போகிறீங்க அப்படின்னா தான் நான் இந்த வீடியோ சொல்கிறதெல்லாம் அப்ளிகபிள். நீங்கள் இதே ஒரு டெவலப்மெண்ட்டோ இல்லை ஒரு க்ளவுடோ அந்த மாதிரிலாம் லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அது வந்து நிறைய பேர் அதை பற்றி பேசியிருப்பாங்க. நான் மெயினாக வந்து டிசைன் பற்றி டிசைனுக்கு இன்ஸ்டியூட் எப்படி வந்து சூஸ் பண்ணிட்டு போகிறீங்க, பண்ணலாமா வேணாமா, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரான லேர்னிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். யூடியூப்பில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும்னே ஒரு ஐடியா இருக்காது. கரெக்டாக டிசைன் இன்ஸ்டியூட்டில் அப்படி இருக்காது. அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு கரிக்குலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது மேபி உங்களுக்கு டஃப்பாக கூட ஆகலாம், எங்கேயாவது நீங்கள் லேகாக கூட ஆகலாம். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு காஞ்சிருக்கு. அதனால டிசைன் இன்ஸ்டியூட் பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் லேர்னிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அங்கே போகிறது மூலமாக ப்ராக்டிக்கலான ப்ராஜெக்ட் உங்களை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லாமல் நான் வந்து ப்ராக்டிக்கலான ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்கிறேன். ஏன்னா ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதா நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே வந்து உண்மையாக இருக்காது. ஸோ இன்ஸ்டியூட் எதுக்கு வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கும். மேபி அவங்க ஃப்ரீலான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வேணா இருக்கலாம். ப்ராக்டிக்கலான ப்ராஜெக்ட்ஸில் வந்து உங்களை வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வேணா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கலாம். நீங்கள் வந்து அங்கே போகிறீங்க அப்படி கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மென்டார்ஷிப் அவைலபிலிட்டி. அதாவது உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு எப்பயுமே ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து காசு கட்டி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ்லாம் அங்கே இருக்கும். பட் இதே நீங்கள் ஆன்லைனில் லேர்ன் பண்ணுறீங்க, வேறு எங்கேயோ செல்ஃப் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கிடைக்கும். டிசைன் கனெக்ஷன்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா நிறைய உங்களை மாதிரியே உள்ள லைக் மைண்டட் பீப்புள்ஸ் வந்து அங்கே வந்து பார்க்க முடியும். உங்களை மாதிரி UX டிசைன் படிக்க ஆள் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி டிசைன் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ரிசர்ச், ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் வந்து டிசைன் கனெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ப்ரோஸ் ஒரு டிசைன் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா. ஸோ அதே நேரத்தில் அங்கே கான்ஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ். நீங்கள் வந்து டிசைன் இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் பெஸ்ட் டிசைன் இன்ஸ்டியூட் இன் சென்னைன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரீன்ஸ் டெக்னாலஜி வந்து வருது. ஸோ அது எப்படி வருதுன்னா ஆப்வியஸாக அது வந்து SEO ஆப்டிமைஸ் பண்ணி மேலே கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களே போட்ட மாதிரி இருக்காது, கூகுள் ரேட்டிங் மாதிரி கூட தெரியல. ஸோ அந்த இதில் போய் கீழே போய் ஸ்க்ரோல் பண்ணி ஃபீஸை பார்த்தீங்கன்னா 30,000 போட்டிருப்பாங்க. எத்தனை மாதம் கோர்ஸ்லாம் அது கரெக்டாக தெரியல. 30,000 ரூபாய் வந்து ஒரு UX டிசைன் கோர்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் இவ்வளோ பே பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், டிசைட் பண்ணணும். உங்ககிட்ட பட்ஜெட் இருக்குது, கேரண்டியாக இல்லைனாலும் பரவாயில்ல, நான் போய் ஏதோ கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டி வந்து கொடுக்குறதா போட்டிருப்பாங்க. அது எல்லாமே வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான இது கிடையாது. மேபி அதில் வந்து உங்கள் கூட ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு 5 பேர் பிளேஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 100 பேருமே பிளேஸ் ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக அது கிடையாது. ஸோ அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி போடுவாங்க. உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி போட்டு உங்ககிட்ட ஃபீஸ் வாங்கி இந்த மாதிரிலாம் நடக்கும் நிறைய இன்ஸ்டியூட்டில். எல்லா இன்ஸ்டியூட்டையும் நான் சொல்ல கிடையாது, காமனாக பேசுகிறேன் நான். இதில் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டிசைன் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு UX ஸ்டேஜில் நீங்கள் வந்து எதாவது லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டக் ஆவீங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, உங்களோட ஒரு டெடிகேஷன் தான் அந்த இடத்துல முக்கியம். ஸோ அதனால அவங்க சொல்லித்தரது சொல்லி தருவாங்க, அது போக உங்களோட ஒரு இதுவும் வேணும். கண்டிப்பாக உங்களோட ஃபோக்கஸும் அங்கே இருக்கணும். அந்த மாதிரிலாம் இல்லைன்னா நீங்கள் இடையிலே ஸ்டக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அட்வான்ஸ் டாபிக் வந்து டக்குன்னு ஜம்ப் ஆகிடுவாங்க நீங்கள் எதுவுமே கேட்கலன்னா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் டிசைன் இன்ஸ்டியூட்டில் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்லி நான் பார்த்துருக்கேன், அதை வச்சு நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் வந்து டிசைன் இன்ஸ்டியூட் போகாமல் நீங்கள் ஆன்லைன்லேயும் நிறையா இருக்குது, Udemy, Coursera. ஸோ யூடியூப்பில் கூட நிறைய பேர் அவங்க ஒர்க் பண்ணுற நாலேஜை வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நிறைய இங்கிலீஷ் யூடியூபர்ஸ் இருக்காங்க, ஹிந்தி யூடியூபர்ஸ் இருக்காங்க, தமிழ்ல நிறைய பேர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க கண்டென்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சேனல்ஸ்லாம் நீங்கள் வந்து தாராளமாக போய்
செக் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நாலேஜ் அவங்க வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ ரிசோர்ஸஸ் தான், உங்களுக்கு ₹1 கூட கிடையாது. நீங்கள் வந்து உடமி போகிறீங்க, கோர்ஸராக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் வந்து ஒரு 500 to 2000 நிறையா கோர்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா நீங்கள் அதை கூட தாராளமாக வாங்கி செலக்ட் பண்ணி படிக்கலாம், ஒரு ஸ்ட்ரக்சரான லேர்னிங் வேணும்னா. ஸோ திரும்பவும் சொல்லிக்கிறேன், நான் எந்த வித டிசைன் இன்ஸ்டியூட்டும் ஜாயின் பண்ணாதீங்க அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல கிடையாது. ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து நடக்குது. கூகுளில் வந்து ஒரு ஹை ரிவ்யூஸ் இருக்கிற இன்ஸ்டியூட்டில் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே கான்சியஸாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணுறப்போ. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் பார்க்குறீங்க, கூகுளில் இதுலேயே பார்க்குறீங்க, ஒரு ஹை ரேட்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதில் படித்த அலுமினி இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதில் படித்து இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஸோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ வந்து உங்களால் கேட்டுக்க முடியும். நீங்கள் லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணலாம் அவங்கள. அலுமினி வந்து பார்க்குறீங்க, லிங்க்டின்ல அந்த இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஓப்பன் டு ஒர்க் கொடுத்து வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறேன், ஸோ இது ஒர்த்தாக இருக்குமா என்னென்னு உங்களோட ஹானஸ்டான ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா ஆப்வியஸாக அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க. அப்படி இல்லையா, ஒரு 1 hour டைம் எடுத்து நீங்கள் அந்த டிசைன் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 4:30-5 மணிக்கு வெளியே அவங்க வாசலில் நின்றீங்க அப்படின்னாலே அந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் முடிச்சு வெளியே வரவங்க வருவாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவங்க ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ வந்து கொடுக்க போகிறாங்க. நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, ஒர்த் இல்லை வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா சொல்ல போகிறாங்க. ஆப்வியஸாக தான் நடக்கும். அதனால நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 30,000 வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட யூஜி டிகிரியே பார்த்தீங்கன்னா 30,000 கொடுத்து தான் படித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months கோர்ஸு 6 months கோர்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வந்து மினிமம் சொல்கிறேன் நான் 30. அந்த மாதிரி 1 lakh 2 lakh கூட கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்னு ஒரு பெரிய டேர்ம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலை தேடினதுக்கப்புறம் உங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காசுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் வேலை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, தம்பி போதும் பாணி பண்ணது போதும், உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே பலியை போட்டு துரத்தி விட்டுருவாங்க. அவங்க அந்த கோர்ஸ்க்கு எவ்வளோ காசு தேவையோ ஸோ அதை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட பே பண்ண வச்சுட்டு ஒரு 6 மாதமோ 7 மாதமோ 8 மாதமோ கழிச்சு உங்களை துரத்தி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பேக் டோர்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க ஆப்வியஸ்லி. ஸோ அதை நீங்கள் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்து டிசைன் இன்ஸ்டியூட் வந்து எப்படி சூஸ் பண்ணலாம், என்னென்னலாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் டிசைன் இன்ஸ்டியூட் போகாமல் ஒரு செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங்கில் வந்து ஏதோ லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜாப் எடுக்கிறவங்க, அதாவது ஜாப் போஸ்ட் பண்ணுறவங்க, ஹையர் பண்ணுறவங்க, உங்களுக்கு ஜாப் கொடுக்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்னலாம் திங்க் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி டிசைன் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரி வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்குது, நீங்கள் வர்த்தா அந்த ஒரு ரோலுக்கு, ஸோ இதெல்லாம் பற்றி பேசிக்காக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்து சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுருந்தா பத்தாது. ஸோ நான் அந்த மாதிரி கம்பெனிஸில் படித்து சர்டிஃபிகேட் வச்சு அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து போட்டிருப்பாங்களா லிங்க்டின்ல, ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பவே உண்மையாகவே டிசைன் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி கூட பார்த்து அவங்க, ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் மட்டும் அவங்க வந்து பேச போகிறது கிடையாது. சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஒரு 100ல் வந்து ஒரு 5% அட்வான்டேஜ் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கும். அது போக உங்களுக்கு வந்து ஸ்கில்லு தான் மேட்டர். ஸ்கில் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் எப்படி பண்ணுறீங்க, க்ளீனாக பண்ணுறீங்களா. உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் தான். ஸோ அவங்க வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த மாதிரி டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு. ஒரு சில போர்ட்ஃபோலியோலாம் லிங்க்டின்ல வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஷேடோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சு வச்சிருப்பாங்க பிளாக் கலரில். எப்படி சொல்கிறது, ஹைரார்கி இருக்காது, ஃபாண்ட் சைஸ்லாம் அப்படி இப்படி பல்காக போட்டு வச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும். அதில் ஒரு ஹைரார்கி இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் மட்டும் எங்கேயுமே பேச போகிறது கிடையாது. டிசைன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் டிசைன் இன்ஸ்டியூட்டே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு போர்ட்ஃபோலியோ, ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா அது நிறைய பேர்கிட்ட கொடுத்து ரிவ்யூ வாங்குறது, ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்து பண்ணால் தான் வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 5% இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு குட்டியான அட்வைஸ். டிசைன் இன்ஸ்டியூட் போகிறீங்க அப்படின்னா ஒரு டிசைன் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறப்போ தரவாக வந்து ரிசர்ச் பண்ணுங்கள் அந்த இன்ஸ்டியூட்டை பற்றி. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய இன்ஸ்டியூட் கூட கம்பேர் பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணுறத. அங்கே அதே ஒரு ரேட்டுக்கு அதே பட்ஜெட்டில் உங்களுக்கு நிறைய ஒரு டாபிக்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அங்கே எப்படி பண்ணுறாங்க, அவங்களோட அலுமினி ரிசர்ச், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளியரான கோலை வந்து செட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் டிசைன் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு இதுதான் போயிட்டு வரப்போ நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் போங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் உங்களை வந்து பிகினராக இருக்க போகிறீங்க. அங்கே போனதுக்கப்புறம் உங்களை மைண்டை மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. UI/UX டிசைன் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து UI/UXன்னு சொல்லிட்டு போங்க. அங்கே போயிட்டு இது படிக்காதீங்க. உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் படிச்சிங்கன்னா நிறையா வந்து ஜாப் கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த
மாதிரிலாம் சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க. அங்கே நிறையா வந்து மென்டர்ஸ் வந்து மேபி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ப்ராப்பரான கோல் வந்து செட் பண்ணிட்டு போகிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட்டை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு போங்க. ஸோ இவ்வளோ தான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி மினிமமாக 30,000 தான் ஒரு ஆஃப்லைனில் வந்து நீங்கள் கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது வந்து 3 monthsன்னு சொல்லுவாங்க. அதில் சாட்டர்டே சண்டே மட்டும் இருக்கிற மாதிரி கோர்ஸ்லாம் கூட நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ராப்பராக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் படித்த அலுமினி அவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்க ட்ரை பண்ணுங்கள். அவங்ககிட்ட இருந்து வர ஃபீட்பேக் மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான ஃபீட்பேக்காக வரும். நீங்கள் கூகுள் ரிவ்யூஸ்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்லையோ பார்க்குறீங்க, அந்த ரிவ்யூஸ் எல்லாமே அங்கே படிக்கிறப்பவே அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க கூகுளில். அது கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கம்பெனி நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு உள்ள போங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலுமினிட்ட கேட்டால் மட்டும்தான் ஆனஸ்டான ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இது கண்டிப்பாக நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஒரு டிசைன் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் டு எண்ட் பிளேலிஸ்ட் வந்து வரப்போது. அது பார்த்தீங்கன்னா பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறோம் அதை நான் இங்கே வந்து அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கேன், ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் டு எண்ட் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம வந்து பண்ண போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பண்ண போகிறோம், நான் மட்டும் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் பார்க்குற எல்லாருமே அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஆர் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் இன்ஸ்டியூட்டில் படித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏமாற்றம் அப்படி இல்லைனா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஸோ அதை பற்றி ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ரிவ்யூ பார்த்து நிறைய பேர் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் குணாலம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.